ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம நியூஸ்ல எல்லாருமே பார்த்திருப்போம். 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றது. இதுல வந்து நம்ம செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 234 தொகுதியில செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் வந்து ஏற்றிருப்பாங்க. இந்த பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சபாநாயகர். அந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து இந்த 3 பேர் நிறைந்ததான் சட்டமன்றம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சபாநாயகர், ஆளுநர், 3வது வந்து நம்ம சிஎம் மற்றும் அவங்களோட அமைச்சரவை குழு. இது 3ம் நிறைந்ததுதான் வந்து சட்டமன்றம். இந்த சட்டமன்ற எம்எல்ஏ ஆகுறதுக்கான முக்கிய 3 தகுதிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்திய குடிமகனா இருக்க வேணும். 2வது வந்து 25 வயது வந்து நிரம்பியவரா இருக்க வேணும். 3வது விஷயம் அப்படின்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து அவரோட சொந்த மாவட்டம் வந்து இப்ப விருதுநகரா இருக்கலாம். ஆனா வந்து அவர் என்ன பண்ணலாம்னா விழுப்புரத்துல நின்று வந்து அவர் ஜெயிக்கலாம். அதாவது அந்த மாநிலத்துக்குள்ள வந்து அவரோட ஓட்டு வந்து இருக்கணும். அந்த 3 விஷயம் இருந்தது அப்படின்னா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கான முழு தகுதி வந்து இருக்குது. இந்த சட்டமன்றத்தோட முக்கிய பணிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் இயற்றுதல். சரிங்களா? அந்த மாநிலத்துக்குள்ள வந்து ஏதாவது சட்டம் இயற்றணும் அப்படின்னா அதோட சட்டம் இயற்றுதல், அப்புறம் பட்ஜெட் வந்து சரி பண்றது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த சபாநாயகரோட முக்கியமான வேலை முதலமைச்சர் அவரோட அமைச்சரவையை வந்து கண்காணிக்க, அவங்களோட செயல் திட்டம் வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட செயல்பாடுகள் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறது தான் வந்து அவரோட முக்கிய வேலையா இருக்குது. வேற அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.